வீக்கெண்ட் எபிசோட உள்ளே வாங்கிட்டாரா என்னன்னு தெரியல. ஜெஃப்ரி யாரை திரும்ப நாமினேட் பண்ணியிருக்காரு? சௌந்தர்யாவையும் ரயானிங்க. அடப்பாவி, கோவா கேங்குன்னு ஒன்று வச்சுக்கிட்டீங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க, உங்களுக்காக நீங்கள் பயங்கரமாக இருப்பீங்க, மற்றவங்க கிட்ட மற்றவங்களை விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு என்னென்னமோ சொன்னீங்களடா. விஜய் சேதுபதி தான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிழிச்சு போட்டார். பட் நீங்கள் எடுத்த முடிவை இவ்வளோ சீக்கிரமாவா? மண்டை கழுவல். நேற்று யார் கூட 1/2 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தார்? அண்ணன் பவித்ரா கூட பேசிகிட்டே இருந்தார். அங்கே என்ன பேசினாரோ அதை தான் உள்ள நாமினேஷனில் சொல்கிறாரு. சௌந்தர்யா சும்மா பிக் பாஸ் அவங்க மற்றவங்க சண்டை போடுறதில்ல, மற்றவங்களுக்கு வர சண்டையில் இவங்க உள்ளே போய் அதை இவங்க சண்டை போடுவாங்க. ஆனால் இவர் சொன்ன நிகழ்ச்சிலாம் ஆனால் உண்மைதான். ஷட்டா அருண், அது நல்ல ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் சாரி பூரி, அதுக்கப்புறம் தர்ஷிகா கிட்ட பண்ண எல்லாமே சண்டையே இவங்களுக்கு காரணம் கிடையாது தான், இவங்க உள்ளே சண்டை போடுவாங்க. ஜெஃப்ரி சொன்ன காரணம் கிடையாது தான். என்னன்னா உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு உன்னை மடியிலேயே படுக்க வச்சு தூங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்களே ஜெஃப்ரி. ரெண்டாவது ரயானுக்கு என்ன சொல்கிறாருன்னா, பேச்சு தான் சார். அவன் வரும்போது சொன்னால் என்கிட்ட இன்னொரு கேம் பிளே இருக்கிறது, அந்த சும்மா இருக்கிறது தான் அந்த கேம் பிளே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ, இதுதான் ப்ரோமோ கண்டென்ட்டு. ஜெஃப்ரி நாமினேட் சௌந்தர்யா ரயான், எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். கோவா கேங் உட்டைந்தது எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். அதை விட்டு வேற யாரையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க?